சற்றுமுன் வெளியான தகவல். குழந்தைகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 2000 வழங்கும் தமிழக அரசு. அது யார் யார் விண்ணப்பிக்கலாம் என்று இங்கே பார்ப்போம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் ஆதரவற்ற மற்றும் பெற்றோரை பிரிந்து வாழும் குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் நோக்கில் தமிழ்நாடு அரசு ஒரு புதிய சிறப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. அந்த வகையில் இந்த புதிய அன்பு கரங்கள் நிதி ஆதரவு திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள குழந்தைகளுக்கு 18 வயது நிறைவடையும் வரை மாதந்தோறும் ரூபாய் 2000 உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது. இந்த திட்டத்தை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பெற்றோர் இருவரையும் இழந்த குழந்தைகள், பெற்றோரில் ஒருவர் இறந்து மற்றொருவர் குழந்தையை பராமரிக்க முடியாத நிலையில் உள்ளவர்கள் அல்லது வேறு சில உதவி தவிர்க்க முடியாத காரணங்களால் பெற்றோரின் அரவணைப்பு இல்லாமல் குவியும் குழந்தைகளின் கல்வி, சுகாதாரம் மற்றும் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உதவுவதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாக கருதப்படுகிறது. 2025 முதல் 2026 ஆண்டுக்கான நிதி உதவி. இந்த நிதிநிலை அறிக்கையில் இந்த திட்டமானது அறிவிக்கப்பட்டது. தகுதியான ஒவ்வொரு குழந்தைக்கும் 18 வயது நிறைவடையும் வரை அவர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக மாதந்தோறும் ரூபாய் 2000 செலுத்தப்படும். பள்ளி படிப்பை முடித்தவுடன் இந்த திட்டத்தின் கீழ் உள்ள குழந்தைகளுக்கு அவர்களின் உயர்கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளுக்கும் அரசு உதவி செய்யும். இந்த நிதி உதவியானது ஆதரவற்ற குழந்தைகளின் அடிப்படை தேவையான பூர்த்தி செய்து அவர்கள் சமூகத்தில் ஒரு நல்ல நிலையை அடைய உதவும் என அரசு நம்புகிறது. பெற்றோர் இருவரையும் இழந்த குழந்தைகள், பெற்றோரின் ஒருவர் இழந்து மற்றொருவர் குழந்தையை பராமரிக்க முடியாத நிலையில் இருப்பவர்கள், பெற்றோரில் ஒருவர் இறந்து மற்றொருவர் மாற்றுத்திறனாளியாக இருப்பவர்கள், பெற்றோரில் ஒருவர் சிறையில் இருப்பவர்கள், பெற்றோரில் ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நோயால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள். இந்த திட்டத்தில் சேர குடும்ப அட்டை நகல், குழந்தையின் ஆதார் அட்டை நகல், பிறப்பு சான்றிதழ் அல்லது வயதை உறுதி செய்யும் கல்வி சான்றிதழ், குழந்தையின் வங்கி கணக்கு புத்தகத்தின் நகல் ஆகியவை வேண்டும். மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம், மாணவர்களுக்கான மடிக்கணனி என பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் தமிழக அரசு தற்போது ஆதரவற்ற குழந்தைகளின் நலனுக்காக கொண்டு வந்துள்ள இந்த அன்பு கரங்கள் திட்டம் சமூகத்தின் அனைத்து தரப்பிலிருந்தும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த செய்தி என்னவென்றால், தங்கம் விலை தொடர்ந்து தாறுமாறாக உயர்ந்து வருகிறது. அந்த வகையில் ரூபாய் 10,000ஐ தாண்டிவிட்டது. இதனால் மிடில் கிளாஸ் மக்கள் கூட தங்கத்தை வாங்குவதற்கு பல முறை யோசிக்க வேண்டி இருக்கிறது. இதற்கிடையே வாரத்தில் முதல் வர்த்தக நாளில் தங்கம் விலையானது உயருமா அல்லது இந்தாவது கொஞ்சம் குறையுமா என்று மக்கள் ஆர்வமாக காத்திருக்கிறார்கள். அந்த வகையில் நம் அனைவருக்கும் தெரியும், இந்தியாவில் தங்கம் என்பது முதலீடு மட்டுமல்ல, கலாச்சார ரீதியாகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. கிட்டத்தட்ட எல்லா சுப காரியங்களிலும் தங்கத்திற்கு முக்கியமான பங்கு இருக்கும். இதனால் பொதுமக்கள் அனைவரும் தங்கத்தை தொடர்ச்சியாக வாங்கி வருவார்கள். ஆனால் சமீபத்தில் ஆண்டுகளில் தங்கம் விலை எங்கே உயர்வு உச்சத்திற்கு போய்விட்டது. இதனால் பொதுமக்களால் தங்கத்தை பெரியளவில் வாங்க முடியவில்லை. அமெரிக்காவின் வரிகள், ட்ரம்ப் அரசியல் உள்ளிட்டவையே தங்கம் விலை உச்சம் தொட முக்கிய காரணமாக இருக்கிறது. இதனால் மிடில் கிளாஸ் மக்களாலும் கூட தங்கத்தை வாங்க முடியவில்லை. இந்தியாவில் இப்போது வழக்கமாகவே
திருமண சீசன் காரணமாக தங்கம் விற்பனை அதிகரிக்கும். ஆனால் இப்போது விலை உயர்வால் பொதுமக்களால் பழையபடி தங்கத்தை வாங்க முடிவதில்லை. இதனால் மக்கள் வேதனையில் இருக்கிறார்கள். எப்போதான் விலை குறையும் என்பதே மக்கள் எதிர்பார்ப்பாக இருக்கிறார்கள். அந்த வகையில் தற்போது சூழலில் விலை குறைவதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை என்பது போலவே இருக்கிறது. ஒரு பக்கம் இந்தியா மீதான அமெரிக்க வரி தொடங்குகிறது. அதேபோல உக்ரைன் ரஷ்யா மோதல் இப்போதைக்கு முடிவுக்கு வருவது போல தெரியவில்லை. இது அனைத்தையுடன் விட அமெரிக்க மத்திய வங்கி மறுநாள் நடக்கும் கூட்டத்தில் வட்டி விகிதத்தை குறைக்கும் என தெரிகிறது. பொதுவாகவே அமெரிக்காவில் வட்டி விகிதம் குறைக்கப்பட்டால் தங்கம் விலை உயரும். எனவே இந்த முறையும் அமெரிக்க மத்திய வங்கி முடிவால் தங்கம் விலையானது கணிசமாக உயர்வே போகிறது என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் செப்டம்பர் 13ஆம் தேதி தான் பல நாட்களுக்கு பிறகு தங்கம் விலை ஓரளவுக்கு குறைத்திருந்தது. அன்றைய தினம் ஆபரண தங்கம் விலையானது கிராமுக்கு ரூபாய் 20 குறைந்து ரூபாய் 10,220க்கு விற்பனையானது. அதாவது சவரனுக்கு ரூபாய் 160 குறைந்து ரூபாய் 81,760க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் தங்கம் விலையில் மாற்றம் இல்லாமல் தொடர்ந்தது. சர்வதேச சந்தை கணக்குகளை வைத்து பார்த்தால் இன்றைய தினம் தங்கம் விலையில் பெரிய மாற்ற இறக்கம் இருக்காது என்றே தெரிகிறது. ஆகையால் கடந்த சில நாட்களுக்கு தங்கம் விலையானதை பொறுத்தவரை 14/9/2025 ஒரு சவரன் ரூபாய் 81,13/9/2025 ஒரு சவரன் 81,760. 12/9/2025 ஒரு சவரன் 81,920. 11/20/2025 ஒரு சவரன் 81,200. 7/9/2025 ஒரு சவரன் 80,040. 2/9/2025 ஒரு சவரன் ரூபாய் 77,800. 1/9/2025 ஒரு சவரன் ரூபாய் 77,640 என்று சொல்லப்பட்டது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தங்கம் விலையானது எப்படி இருக்கும், அதே போல உங்களுக்கு வேற என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக செய்திகளை போடுறோம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க.